friends, welcome back to Tummy Time Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல மேகி வச்சு ரெண்டு ரெசிபி பண்ண போறோம். ஆக்சுவலா மேகியும் செய்யலாம், at the same time பாத்தீங்கன்னா இன்னொரு தோசையில செய்யலாம் ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் வந்து மேகி வந்து நான் இன்னைக்கு வெஜிடபிள் மேகி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேன்ல எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். அதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போது இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கணும். அதில் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா காரத்துக்கு அது நம்ம மேகி பேக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, மேகி மசாலா, அதையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் மிளகாத்தூள் சேர்க்கல, ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், கரம் மசாலா இதில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காரம் இருக்கும். அதனால் வந்துட்டு நான் மிளகாத்தூள் சேர்க்கல. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், கார்ன் எடுத்துருக்கிறேன், தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காயும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து மேகி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேகியை குக் பண்ணிவிட்டு இதில் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து மேகி வந்து டேரெக்டாகவும் இதில் சேர்க்கலாம். இது 2 நிமிஷம் வெந்தாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும் இது மேகி. பாருங்கள், நம்மளோட எம்மியான வெஜிடபிள்ஸ் மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொரியாண்டர் மேலே தூவி வந்துட்டு நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து மேகி வந்துட்டு இப்படியாகவும் சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். உங்கள் வீட்டில் தோசை மாவு இருந்தால் தோசை ஆஸ் யூஷுவல் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம தோசையில் எப்பொழுதும் நல்லெண்ணெய் செய்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து தோசை வந்து மெல்லிசாக ஊற்றுக்கோங்க, மொத்தமாக ஊற்ற வேணாம். இதில் நம்ம மேகி செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மேகி, அதை வந்து நடுவில் சேர்த்துக்கலாம். மசாலா தோசை மாதிரி இது வந்து மேகி தோசை. ஸோ இப்படி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இது வந்து ஒரு சைடு மட்டும் குக் பண்ணால் போதும். நம்ம மெல்லிசா தோசை ஊற்றிக்கலாம், 2 சைடு திருப்பி போகணும் தேவையில்லை. மேகி ஆல்ரெடி நம்ம குக் பண்ணது தான். ஸோ வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த சூடில் இருந்தாலே போதும். நம்மளோட எம்மியான மேகி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகா சட்னி. இந்த மேகி தோசையை பார்த்தீங்கன்னா மிளகா சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், காரசாரமாக. ஸோ நம்ம மேகி வந்துட்டு மேகியாகவும் சாப்பிட்லாம், அட் சேம் டைம் தோசைக்கு நடுவில் வச்சு மேகி தோசையாகவும் சாப்பிட்லாம். ஸோ நம்மளோட வந்துட்டு மேகி ரெசிபிஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸில் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.